இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது சகல இஸ்ரவேலின் மூப்பர்கள், அதிபதிகள், அந்த தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றான் பாரு. எப்பா, எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சிட்டேன்ப்பா, உங்களுக்கு தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டுட்டு இம்மா அவர் உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க அப்படி சொல்லாம கர்த்தரை சேவிக்கணும். அவர் எப்படி சேவிக்கணும்? பயந்து உத்தமமா உண்மையா சேவிக்கணும். அந்த மற்ற தெய்வ வழிபாடுகள் என்பது உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறேன் பாருங்க. நீங்க என்ன ஆபிரகாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள காரியத்தை அவர் சுருக்கமா சொல்லி, நீங்க கட்டாத, நட்டாத, விதைத்திராத இவைகளின் பலன்களை, நன்மைகள், ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் கர்த்தரை சேவிக்கிறதுனால தான். அதனால கடைசி வரைக்கும் கர்த்தரை சேவிங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை அவர் சொல்லி ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புறதுல, கர்த்தரையே சார்ந்து கொள்கிறதுல அவர்கள் உறுதியாக இருக்கும்படி அவர்களை உடன்படிக்கை செய்ய வைக்கிறோம், அவர்களை அர்ப்பணிக்க வைக்கிறோம். நம்ம குடும்ப தலைவராக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், மூத்த சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவராக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம். இப்படி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த தலைமைத்துவ பொறுப்புல நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள விட்டுறக்கூடாது. அவர்களை மாத்திரமல்ல, அவர்களுடைய தலைமுறைகளையும் கர்த்தருக்கேற்ற பாதையில வழி நடத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பனா இருந்து நான் என்ன செய்யறேன், ஒரு கணவனா இருந்து நான் என்ன செய்யறேன், ஒரு சகோதரனா இருந்து நான் என்ன செய்யறேன், ஒரு சகோதரியா இருந்து நான் என்ன செய்யறேன், ஒரு ஊழியக்காரனா இருந்து நான் என்ன செய்யறேன். கர்த்தருக்கு ஏற்ற பாதையில் அவர்கள் நடப்பதற்கு அவங்கள நான் ஸ்ட்ரிக்டா கைட் பண்றேனா, அவங்கள நான் எச்சரிக்கிறேனா, அவங்களுக்கு கர்த்தர் யார், அவர் என்ன செய்தார் என்பதெல்லாம் நினைப்பூட்டுகிறேனா, அவங்க வாழ்க்கையினுடைய வரலாறு எங்க ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்திருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம், கர்த்தர் இதற்கு பின்னாடி இருக்கிறாரு, இதெல்லாம் அவர்களுக்கு நான் விவரித்து அவர்களை கர்த்தருக்கு நேரம் திருப்புறேனா, கர்த்தருக்குள் அவர்கள் வாழ அவர்களை அர்ப்பணிக்க வைக்கிறேனா, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்க. யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம். அவங்கள்ட்ட சொல்றான், நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டீங்க, விலகிடுவீங்க. அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை, நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம். அப்போ இங்கே வாங்க, இந்த கல் அதற்கு சாட்சியாக இருக்கட்டும் சொல்லி எல்லாரையும் அர்ப்பணிக்க வைக்கிறோம். எல்லாருக்கும் முன்பாக இது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா இது சாட்சி சொல்லுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக ஒரு அடையாளத்தையும் வைக்கிறான் பாருங்க. இதை இன்னைக்கு நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க, மருமக்கள்மாரோட உட்காந்து பேசுங்க, பேரன் பேத்திமாரோட உட்காந்து பேசுங்க, உறவினர்களோட உட்காந்து பேசுங்க. உங்களை ஆண்டவர் அந்த பொசிஷன்ல வச்சிருந்தா நீங்க தைரியமா இந்த ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தெல்லாம் அவங்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வைக்கிறதுல தீவிரம் காண்பீங்கள். அப்பந்தான் எதிர்கால சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியா இருக்கும். பரிசுத்த பிதாவே, யோசுவா தன்னுடைய கடமை நிறைவேறின்னு ஒதுங்கிறதுபடி அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் அதை செய்தது போல நாங்களும் செய்ய எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.